நீங்க இந்த விஷயத்தை எல்லா இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. 21 நாள் நீங்க எதனா ஒரு ஹாபிட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் இதை நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை செய்ய வைக்கும். ஆனா 21 நாளே ஏன் எந்த ஒரு ஹாபிட்டும் 21 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க? இந்த விஷயத்தை உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களை 21 நாளைக்கு வேலை செய்யவோ உழைக்கவோ யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி இது நடக்கலனா கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு காலியா இருக்கு. எவ்வளவு திட்டணுமோ திட்டிட்டு போங்க. ஆனா கமெண்ட் பண்ணாம போகாதீங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புறேன். அப்படி உங்களுக்குள்ள 21 நாட்களுக்கு வலிய தாங்கிக்க கூடிய சக்தி இருக்குனா அப்ப இந்த வீடியோ முழுசா பாருங்க. இல்லனா பேக் பட்டன் உங்களுக்கு தெரியுது, அத பிரஸ் பண்ணுங்க. போய் வேற எங்கனா எனர்ஜி வேஸ்ட் பண்ணுங்க. சோ இப்போ போகலாம் மெயின் டாபிக் நோக்கி. 21 நாட்களே ஏன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? 1950ஸ்ல டாக்டர் மேக்ஸ்வெல் மேட் பாத்தீங்கன்னா இவர் ஒரு சர்ஜனா இருந்தார். இவர் பார்த்தாரு பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட புது பிசிக்கல் சேஞ்ச் கூட அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 21 நாட்கள் ஆகுதா. அவர் வந்து அவரோட புக் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ்ல தெரிவிச்சிருக்கார். எந்த ஒரு புது ஹாபிட்டையும் அடாப்ட் பண்ணிக்க இல்ல முழுமையாக விடுறதுக்கும் குறைஞ்சபட்சம் 21 நாட்கள் ஆகுமா. இன்னைக்கு இருக்கிற ஸ்டடீஸ்க்கு அக்கார்டிங், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனோட ரிசர்ச்க்கு அக்கார்டிங் எந்த ஒரு ஹாபிட்டும் ஃபுல்லி ஆட்டோமேட் ஆகிறதுக்கு 66 நாட்கள் ஆகுமா. அண்ட் ஸ்டார்டிங்கோட இந்த 21 நாட்கள் இருக்கு, இது தான் ரொம்பவே குரூஷியல் ஆனதா. இந்த டைம் பீரியட்ல உங்களோட பிரெயின் வந்து புது ஹாபிட்ஸ்க்காக நியூரல் பாத்வே உருவாக்கும். இது வந்து பழைய பேட்டர்னை முழுசாக உடைச்சிடும். ஆனாலும் இந்த 21 நாட்களை ஏன்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் அதிகமா தோணலையா, இதனால நம்ம ஃபாலோ பண்ண முடியாம போயிடலாம். அண்ட் இந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ரொம்பவே இனஃப், நமக்கு ரிசல்ட்ஸே தெரிய ஆரம்பிச்சிடும். வெல் இந்த ஃபேஸ்ல நீங்க உங்களோட டிசிப்ளின் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஹாபிட்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆட்டோமேட் ஆகாது. ஆனாலும் நீங்க 21 நாட்களுக்கு கன்சிஸ்டன்ட்லி இதனா ஒன்னு செய்றீங்கன்னா அப்ப உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். சோ இப்போ விஷயம் வருது, ஆனா இந்த 22 நாட்கள்ல என்ன செய்யணும்னு. சோ 5 இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல போறேன். இது அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2025 உங்களுது தான். அண்ட் ஒரு விஷயம் கூட நீங்க வெளியே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்க அதை எங்கன்னா கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த லெவலுக்கு நீங்க புரிஞ்சிருக்க மாட்டீங்க. அண்ட் இது நினைச்சுக்காதீங்க நான் ஏதோ 5 ஹாபிட்ட பத்தி சொல்ல போறேன். லைக் மெடிடேஷன், எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்க பண்ணியே தீரணும் தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போறது இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, ஏன் நம்ம இது எல்லாத்தையும் செய்யணும். அண்ட் பிலீவ் மீ, அப்படி நீங்க இதை 22 நாட்கள் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் 25வது நாள்ல நீங்களே பிலீவ் பண்ண மாட்டீங்க. ஆனா நான் என்னவா ஆயிட்டேன்னு. இப்போ உங்களுடைய அட்டென்ஷன் அடையறதுக்கு நான் எதுவும் சொல்ல போறதில்ல. 4வது இல்ல 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே தான் பார்க்கணும்னா முழு வீடியோ பாருங்க. இல்லனா இப்போ கூட நீங்க போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த ஸ்ட்ராட்டஜில எவ்வளவு சக்தி இருக்குன்னா நீங்க எந்த ஒரு ஹாபிட்டையும் எந்த ஒரு சக்தி எந்த ஒரு வில் பவர் இல்லாமலே உங்களால மாத்த முடியும். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி சைனால ஷங்ஜன்ற பேருல ஒரு மிலிட்டரி ஜெனரல் இருந்தாரு. இவரோட ஃபேமஸ் புக் ஆர்ட் ஆஃப் வார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் அதிகபட்சமான வார சண்டை போடாமலே ஜெயிச்சிருவாரா. ஏன்னா அவர் எம்பையரோட அதிகமான பகுதி வீக் ஆர்மிங் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாரா. அண்ட் அந்த வீக் எம்பையர்களை தோக்கடிச்சு அவரோட எம்பையரை எவ்வளவு பெருசாக்கிட்டார்னா இப்போ அவருக்கு பெரிய ஆர்மி கூட சண்டை போடுவோம் எந்த கஷ்டமும் இல்லையா. அண்ட் பெரிய ஆர்மி கூட சண்டை போடுறப்போ அவங்கள எந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்றாருன்னா எங்க எதிரிகளோட சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்குமோ, லைக் மலைகள் பாலைவனங்கள் மாதிரியான இடத்துல பெரிய ஆர்மி கூட சண்டை போடுறது கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன ஆர்மி கூட சண்டை போட்டு உங்களே சக்திசாலி ஆக்கிக்கோங்க. சோ தட் பெரிய ஆர்மி கூட சண்டை போடுறது உங்களுக்கு சுலபமாயிடும். வெல் இதே போல தான் பெரிய பழக்கங்கள் கூட சண்டை போடுறது கஷ்டமா இருக்கும். சோ இதனால தான் நான் சொன்னேன் ஃபைட் வித் ஸ்மால் ஹாபிட்ஸ். ஏன்னா இது சுலபமா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் புது ஹாபிட்ஸை மாத்துறது அவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்காது. அப்படி நீங்க ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப எந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பெட் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும். நீங்க எந்த இடத்துல படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அங்க உங்களோட போன் பக்கத்துல இருக்கு. சோ அப்படி உங்களோட வேலையை நீங்க எந்த இடத்துல செய்றீங்கன்னா உங்களை ஈஸிலி டிஸ்டர்ப் பண்ண முடியும்னா அப்ப உங்களுக்கு அங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும். சோ இதனால நீங்க அந்த ஸ்ட்ராங் சிச்சுவேஷன் கூட சண்டை போடக்கூடாது. நீங்க பெரிய ஆர்மி கூட இல்ல முதல்ல சின்ன ஆர்மி கூட சண்டை போடணும். முதல்ல சின்ன சின்ன ஹாபிட்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற வில் பவர் அதிகரிங்க. இது உங்களோட பெரிய ஹாபிட்ஸை மாத்துறதுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்களுக்கு இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருச்சுனா அப்ப மேல் கொண்டு போகலாம். அப்படி புரியலனா கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு காலியா இருக்கு. நான் 24/7 உங்களுக்கு அவைலபிளா இருக்கேன். என்ன ஹெல்ப் தேவையோ நீங்க டைரக்டா கேளுங்க. இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. 20 நாளுக்கு வேலை செய்யணும். ஆனா எந்த இடத்துல வேலை செய்யணும் அதுதான் தெரியல. அப்புறம் நீங்க இந்த வழி எங்க போகுதோ அப்படியே தான் போவீங்க. சோ இதனால பாயிண்ட் நம்பர் 2, செட் 21 டேஸ் கோல். உங்களுடைய என்ன ஒரு கோல் இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 21 டேஸ்ல நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், ஆனா 25 டேஸ்க்கு அப்புறம் என்ன இந்த லெவலுக்கு பார்க்க விரும்புறேன். இந்த விஷயத்தை நான் கேரண்டி சொல்ல முடியும். அப்படி நீங்க 21 நாட்களுக்கு இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னியை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உங்களோட கோல் வரைக்கும் போய் சேர்றதுக்கு முழுமையாக தயாராயிடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 3, கட் யுவர் கனெக்ஷன்ஸ், கோ இன் ஐசோலேஷன். இப்போ நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கன்னா இல்ல எதனா ஒரு ஃபீல்ட் எங்க நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா அப்ப இந்த பாயிண்ட கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, அப்படி நீங்க லைஃப்ல உண்மையாக எதனா செய்யணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க உலகத்துக்கிட்ட இருந்து உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணியே தீரணும். நீங்க இத தேவையில்லாத ஆட்கள் எல்லாரும் கூட உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணணும். யார் வெறும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ. இப்ப நான் இதை சொல்ல போறதுல வாட்ஸ்அப்ல எழுதிருங்க அன்அவைலபிள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா இதனால நீங்க திரும்பவும் ஸ்ட்ராங் ஹாபிட்டுடன் ஃபைட் பண்ணுவீங்க. நான் வந்து முதல்ல சொன்னேன் நம்ம முதல்ல நம்மளோட வீக் ஹாபிட்ஸ் மீது வர்க் செய்யணும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் டெலிட் பண்றது
பண்றதுக்கு பதிலாக அதுக்குள்ளேயே இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணுங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ்ல இருக்கீங்கன்னா அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல மோட்டிவேஷனல் மூவிஸ் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரியான எமோஷனல் ரீல்ஸ் பாருங்க. இதனால நீங்களே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேலை செய்யணும்ன்ற எண்ணம் வரணும். Facebookல இந்த மாதிரி நாட்களோட போஸ்ட் பாருங்க. யாரை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதோ. அண்ட் எப்ப நீங்க இந்த வீக் ஹேபிட்ஸுடன் ஃபைட் பண்ண கத்துக்கிட்டீங்களோ அப்புறம் நீங்க பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தனியாக செய்யணும், ஐசோலேஷன்ல செய்யணும். ஏன்னா அப்படி நீங்க இது உங்களோட நண்பர்கள் கூட செஞ்சீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட லிமிடேஷனை கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடுவீங்க. நவ் பாயிண்ட் நம்பர் 4 இஸ் கிராட்டிட்யூட். அதாவது தேங்க்ஃபுல்லா இருங்க. மேல இருக்கிறவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு, என்ன உங்களுக்கு தேவையோ. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல சரீரம் கொடுத்திருக்காரு, நிறைய பேர்கிட்ட இது கூட இல்ல. உங்களுக்கு அம்மா அப்பா கொடுத்திருக்காரு, நிறைய பேருக்கு அம்மா அப்பாவே இல்ல. உங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கொடுத்திருக்காரு, நிறைய பேர்கிட்ட கூரையே இல்ல. சோ இதனால லைஃப்ல எப்பவுமே யோசிக்காதீங்க என்கிட்ட இது இல்ல அது இல்ல, கடவுள் எனக்கு அநீதி பண்ணிருக்காரு. ஏன்னா அப்படி உங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னா மத்தவங்க யார்கிட்ட எல்லாம் இதெல்லாம் இல்லையோ அப்போ அவங்க கிட்ட கடவுள் என்ன பண்ணிருக்காரு? இந்த விஷயத்தை நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. சோ இதனால நீங்க கடவுளுக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்க்கு வரலாம். இது என்னன்னா திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். ஜெனிக்கலா உங்களுக்கு டிமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுதோ, வேலை செய்யறதுக்கு மனசு இல்லையோ, அப்ப ஒரு வாட்டி உங்களோட பேரண்ட்ஸை பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சு உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க இதனால வேலை செய்யாம போறீங்கன்னா ஏன்னா நீங்க டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேலை செய்யணும்ன்ற மனசு இல்ல, உங்களோட உடம்பு சோர்வா இருக்குன்னு. அப்போ அவங்களோட பாடி எனக்கு சோர்வானது இல்லையா? அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆனது இல்லையா? அவங்களுக்குன்னு ஆசைகள் எதுவுமே இல்லாமல இருந்திருக்கோம். இந்த எல்லாத்தையும் பத்தியான விஷயங்களை யோசிக்கிறதுனாலயே உங்களுக்குள்ள அடுத்த லெவலுக்கான மோட்டிவேஷன் வரும். இத ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரால கூட கொடுக்க முடியாது. சோ இதுதான் சில 5 பாயிண்ட்ஸ். இத நீங்க 20 நாட்களுக்கு கடைபிடிக்கணும். அண்ட் பிறகு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இது கூடவே நீங்க எக்ஸசைஸ், early wake up, learning new skills, இந்த எல்லா விஷயத்தையும் இத வேலை செய்யணும். அப்பதான் நீங்க உங்களோட லைஃப்ல எதனா அச்சீவ் பண்ண முடியும். இப்ப எனக்கு தெரியும் 90% ஆட்கள் என்னோட வீடியோ விட்டு போயிட்டு இருப்பாங்க. வெறும் சில பல ஆட்கள் மட்டும் தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை எது வரைக்கும் சேஞ்ச் ஆகாம இருக்கும்னா உங்களுக்குள்ள இருந்து சத்தம் வரணும், அதை சேஞ்ச் பண்ணணும்னு. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா இதனால எனக்குள்ள இருந்து மோட்டிவேஷன் வரும். அண்ட் நானும் உங்களுக்காக இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.